வணக்கம். யோசிச்சு பாருங்க, சந்தோஷம் வந்தா தலகால் புரியாம ஆடுறோம், துக்கம் வந்தா உலகமே இருண்டு போன மாதிரி ஃபீல் பண்றோம். நம்ம எமோஷன்ஸ் நம்மள ஒரு பம்பர மாதிரி சுத்தி விடுது இல்லையா? ஆனா இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லயும் நம்மள பேலன்ஸா வச்சிக்க ஒரு சின்ன சீக்ரெட் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க இந்த கதையில பார்க்கலாம். கொஞ்ச நேரம் இதை யோசிச்சு பாருங்களேன். ஒரு நல்ல நியூஸ் கேட்டா உடனே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கா? அதே ஒரு சின்ன தோல்வி வந்தா பல நாளைக்கு சோகத்திலே முழுகிடுறீங்களா? உங்க உணர்ச்சிகள் ஒரு ராட்டினம் மாதிரி உங்களை மேலேயும் கீழையும் இழுத்து விளையாடுதா? அப்படி இருந்தா இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு தான். சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். ஒரு ராஜா இருந்தாரு. ரொம்ப சக்தி வாய்ந்த ராஜா. ஆனா அவருக்கு ஒரு பெரிய வீக்னஸ் இருந்துச்சு. என்ன தெரியுமா? அவரோட உணர்ச்சிகளுக்கு அவரே ஒரு கைதி மாதிரி. அதாவது ஏதாவது தப்பா நடந்தா அப்படியே சோகத்துல முழுகிடுவாரு. எல்லாம் நல்லபடியா நடந்தாலும் தலக்கணத்துல மிதப்பாரு. கொஞ்ச நாள்ல ராஜாவுக்கே புரிஞ்சிடுச்சு, நாம நம்ம உணர்ச்சிகளுக்குள்ளேயே ஒரு ஜெயில்ல மாட்டிட்டு இருக்கோம்னு. இதிலிருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு ஒரு வழிய தேட ஆரம்பிச்சாரு. அப்போதான் அவருக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்தது. உடனே அவரோட அறிவாளியான மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு ஒரு விசித்திரமான கோரிக்கை வச்சாரு. எனக்கு ஒரு மேஜிக் ரிங் வேணும் அப்படின்னாரு. அந்த மோதிரத்துல ஒரு மெசேஜ் இருக்கணும். நான் ரொம்ப சோகமா இருக்கும்போது அந்த மெசேஜ் எனக்கு ஆறுதல் சொல்லணும். அதே சமயம் நான் ரொம்ப பெருமையில மிதக்கும்போது என் தலக்கணத்தை அடக்கணும். இதை கேட்ட மந்திரிகளுக்கெல்லாம் ஒரே குழப்பம். என்னது, ஒரே மெசேஜ் எப்படி ரெண்டு வேற வேற வேலையை செய்யும்னு யோசிச்சாங்க. மந்திரிகளெல்லாம் முழிச்சிட்டு நின்னப்போ சபையோட ஒரு மூலையில அமைதியா உட்கார்ந்திருந்த ஒரு வயசான முனிவர் மெதுவா முன்னாடி வந்தாரு. ஆமா, இவர்தான் நம்ம கதையோட ஹீரோவே. ஒரு பெரிய திருப்பு முனைய கொண்டு வர போறாரு. அந்த முனிவர் ராஜா கிட்ட ஒரு சிம்பிளான தங்க மோதிரத்தை கொடுத்து சொன்னாரு, ராஜா, இதுக்குள்ள ஒரு மெசேஜ் இருக்கு. ஆனா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். இதை இப்ப திறக்க கூடாது. எப்போ உங்க வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிடுச்சு, இனிமே ஒரு துளி நம்பிக்கை கூட இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில மட்டும்தான் இதை திறந்து பார்க்கணும். இந்த மர்மமான கண்டிஷன் ராஜாவுக்கு இன்னும் ஆர்வத்தை தூண்டிடுச்சு. இப்போ கதையோட ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரும். அந்த மோதிரத்தோட உண்மையான பவர் என்னன்னு ராஜா டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. வாழ்க்கையோட ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் அவர் ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்தது. கொஞ்ச வருஷம் கழிச்சு பக்கத்து நாட்டு ராஜா இவரோட ராஜ்யத்து மேல படையெடுத்து வந்தான். ராஜாவோட சேனை தோத்து போச்சு. அரண்மனையில இருந்து சொத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டாங்க. தான் உயிரை காப்பாத்திக்க ராஜா நாட்டை விட்டே ஓட வேண்டியதா போச்சு. எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு இருட்டு குகையில போய் தனியா ஒளிஞ்சுகிட்டாரு. அந்த குகையில ராஜா உணர்ந்தாரே, அதுக்கு பேர் தான் விரக்தி. அதாவது நம்பிக்கைங்கிற வார்த்தைக்கே அர்த்தமில்லாத ஒரு நிலை. எல்லாத்தையும் இழந்து மனசு உடைஞ்சு முழுசா தோத்து போன மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு கட்டத்துல வாழ்க்கையே முடிச்சுக்கலாமான்னு கூட அவருக்கு தோணுச்சு. அந்த இருட்டு குகையில விரக்தியோட உச்சத்துல இருந்தப்போதா டக்குன்னு அவருக்கு அந்த மோதிர ஞாபகத்துக்கு வந்தது. ஆமா, அந்த மோதிரத்துக்குள்ள இருந்த ரகசியம் இப்ப வெளியே வரப்போகுது. திடீர்னு அந்த முனிவர் சொன்ன வார்த்தைகள் அவர் காதுல ஒலிச்சது. விரல்ல இருந்த அந்த மோதிரத்தை பார்த்தாரு. நடுங்கிற கையோட அந்த மோதிரத்தை கழட்டினாரு. அந்த மோதிரத்தோட உள்பக்கத்தை நல்லா உத்து பார்த்தாரு. அங்க சின்னதா ஒரு செய்தி பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த ஒரு வரி அவரோட முழு வாழ்க்கையும் மாத்த போற ஒரு வரி. அதுல என்ன எழுதியிருந்தது தெரியுமா? இதுவும் கடந்து போகும். ஆமாங்க, வெறும் 4 வார்த்தை தான். அத படிச்ச அடுத்த செகண்டே ராஜா மனசுல ஒரு பெரிய அமைதி வந்துச்சு. ஆமா, கோபம், சந்தோஷம், சோகம் எல்லாமே கொஞ்ச காலம்தான். எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு அந்த நிமிஷம் அவர் உணர்ந்தாரு. அந்த 4 வார்த்தை ராஜாவுக்குள்ள ஒரு மன உறுதியை கொடுத்துச்சு. அதாவது கஷ்டத்துல இருந்து வேகமா மீண்டு வர்ற சக்தியை கொடுத்துச்சு. இந்த மோசமான நிலைமையும் நிரந்தரம் இல்ல அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு ஒரு புது நம்பிக்கையை தந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் பொறுமையா இருந்து தன்னோட படைய மறுபடியும் ஒன்னு சேர்த்து கடைசியில தன்னோட ராஜ்யத்தையே திரும்ப பிடிச்சாரு. பல வருஷங்கள் ஓடிடுச்சு. ராஜா தன்னோட ராஜ்யத்தை திரும்ப பிடிச்சு ஒரு பெரிய வெற்றி விழாவை கொண்டாடிட்டு இருந்தாரு. மக்கள் எல்லாரும் ராஜா வாழ்கன்னு கோஷம் போட்டாங்க. அப்போ ராஜா மனசுல மெதுவா கர்வம் தலை தூக்க ஆரம்பிச்சுது. இந்த உலகத்திலேயே என்ன மாதிரி ஒரு பெரிய ராஜா யாரும் இல்லன்னு நினைக்க ஆரம்பிச்சாரு. சரியா அந்த நேரத்துல அதே வயசான முனிவர் கூட்டத்துல இருந்து மெதுவா நடந்து வந்து ராஜா காதுல கிசுகிசுப்பா சொன்னாரு, மகாராஜா, மோதிரத்தை பாருங்க. அதுக்கு ராஜா, இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன், சோகமா இல்லையேன்னு சொன்னாரு. பரவாயில்ல, படிங்கன்னு முனிவர் சொன்னாரு. ராஜாவும் அந்த மோதிரத்தை மறுபடியும் பார்த்தாரு. இதுவும் கடந்து போகும். அடடே, இப்போ இந்த வார்த்தைகள் அவருக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுத்துச்சு. இந்த வெற்றியும் இந்த புகழும் கூட நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்ச உடனே அவரோட கர்வம் காத்துல கரைஞ்சு போச்சு. சரி, இந்த ஆழமான ஒரு பாடத்தை நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றது? வாங்க பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, இதுவும் கடந்து போகுங்கிற இந்த மேஜிக் வார்த்தைக்கு 2 பக்கம் இருக்கு.
நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது கவலைப்படாத, இந்த வலி கொஞ்ச நாள் தான சொல்லி உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அதே சமயம் நீங்க வெற்றியோட உச்சியில இருக்கும்போது ஆட்டம் போடாத, இந்த சந்தோஷமும் கொஞ்ச நாள் தான் சொல்லி உங்களுக்கு பணிவை கத்துக் கொடுக்கும். இத நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. உங்க உணர்ச்சிகள் எல்லாம் வானத்துல வர்ற மேகம் மாதிரி வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஆனா நீங்க தான் அந்த வானம். வானம் எப்பவும் வங்கியா தான் இருக்கும் இல்லையா? சோ உங்க உணர்ச்சிகளை ஒரு கெஸ்ட் மாதிரி பாருங்க. அவங்க வருவாங்க, போவாங்க. அவங்கள உங்களை கண்ட்ரோல் பண்ண விட்டுறாதீங்க. இந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. கொஞ்சம் உங்க கடந்த காலத்தை திரும்பி பாருங்களேன். அன்னிக்கே ஐயோ இது என்னால தாங்கவே முடியாது, இது முடியவே முடியாதுன்னு நீங்க நினைச்ச ஒரு பெரிய கஷ்டம் எது? இன்னைக்கு அது கடந்து போயிடுச்சு இல்லையா? அதை யோசிச்சு பாருங்க. அதுதான் இதுவும் கடந்து போகுங்கிற மந்திரத்துக்கான உங்க சொந்த ப்ரூஃப்.